திருஷ்டி பயணம் நேயர்கள் அனைவரும் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக. இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனை ஒவ்வொரு நாளும் பல புதிய கட்டங்களை எட்டிக்கொண்டே வருகிறது. அந்த கட்டங்கள் எட்டும் போதெல்லாம் உலகம் மிகப்பெரிய பரபரப்புக்கு உள்ளாகிட்டே இருக்குது. இன்றைக்கி இது மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு, நாளைக்கு என்ன மாதிரியான ஒரு பிரச்சனை புதுசாக வெடிக்க போகுதோ தெரியலை. அப்படிங்கிற அளவுக்கு நிலைமை போய்கிட்டே தான் இருக்குது. சமீபத்தில் நடந்த அந்த ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக களத்தில் இறங்கி போராடி கொண்டிருக்கக்கூடிய ஹவுத்திகள், ஏமனை சேர்ந்த ஹவுத்திகள், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியும். அந்த செங்கடலில் மெடிட்டேரியன் சி இங்கெல்லாம் வரக்கூடிய இஸ்ரேலுடைய கப்பலையும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக வரக்கூடிய வணிக கப்பலாக இருந்தாலும் சரி, எந்த கப்பலாக இருந்தாலும் சரி, அந்த கப்பல்களை அவங்க தாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அது ஒரு கட்டம் மேலே போய் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அமெரிக்க போர்க்கப்பல்களை தாக்கக்கூடிய அளவிற்கு நிலைமை சென்றிருக்கிறது. வெற்றிகரமாக அமெரிக்க போர்க்கப்பல்களை தாக்கியிருக்கிறார்கள். அதுவும் ஒன்று இல்லை, கிட்டத்தட்ட 3 போர்க்கப்பல்கள் தாக்கப்பட்டிருக்கிறது. ஏவுகணை வீசக்கூடிய கப்பல்கள் 2ம், விமானம் தாங்கி போர்க்கப்பல் ஒன்றும் தாக்கப்பட்டிருக்குங்கிறது தான் ஆச்சரியமான ஒரு விஷயம். அமெரிக்க கடற்படை அப்படிங்கிறது உலகத்திலேயே மிகப்பெரிய கடற்படை, பலமான கடற்படை. அதை தாக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா மிக நிச்சயமாக உலகத்தில் எந்த நாடுகளுக்கும் தைரியம் வராது. ஆனால் ஹவுத்திகள் இதை செஞ்சுருக்கிறாங்க. மீடியா இதை பெருசாக பேசவும் இல்லை, அமெரிக்காவும் இதை பெருசாக எடுத்துக்கல. ஆனால் தாக்குதல் நடத்தப்பட்ட அந்த வீடியோ காட்சிகள் பார்க்கும் பொழுது ரொம்பவும் பயங்கரமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு சேதத்தை ஹவுத்திகள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அமெரிக்காவுக்கு இது மிகப்பெரிய பின்னடைவு அப்படின்னு தான் சொல்லணும். பலமான எதிர்த்தாக்குதல்களை அமெரிக்கா செய்யலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தாலும் கூட, இந்த தாக்குதலை செய்ய முடிஞ்ச ஹவுதிகளால் இதை விட அதிகமான தாக்குதல் செய்யப்படலாம் அப்படின்னும் நாம் கணிக்கிறோம். ஏன் அப்படின்னா, இந்த கப்பல்கள்லாம் ரேடாரில் தெரியாத போர்க்கப்பல்கள். ஆனால் இந்த கப்பல்கள் இருக்கும் இடத்த கூட தெரிஞ்சுக்கிட்டு அவங்களால அடிக்க முடியுது அப்படின்னு சொன்னால், மிக நிச்சயமாக அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, அமெரிக்காவிற்கு நாங்கள் பயப்படவில்லை, அமெரிக்காவை ஒதுங்கி கொள்ள சொல்கிறாங்க இந்த போர்லேருந்து அப்படிங்கிற அந்த ஒரு செய்தியை தான் நம்ம பார்க்க முடியுது. சரி, இந்த போர், இஸ்ரேல் பாலஸ்தீன போர் மத பிரச்சனையாக இன்னைக்கு உருவெடுத்திருக்கிற இந்த சூழ்நிலையில் உண்மையிலேயே இந்த போர் எப்படிப்பட்டது அப்படின்னா, பூர்வ குடிகளுக்கும் வந்தேரிகளுக்குமான ஒரு சண்டையாகத்தான் கருதப்பட்டு வருகிறது. அதாவது வந்தேரி அப்படின்னு சொல்லும் பொழுது அது உங்களுக்கே தெரியும், ஐரோப்பாவில் இருந்து குடியேறி இருக்கிற அந்த யூரோப்பை சேர்ந்த யூதர்களுக்கும் அங்கேயே வசித்து வந்த அந்த பாலஸ்தீனியர்களுக்குமான ஒரு சண்டை தான் அது. இப்படி ஒரு சண்டை இங்கே நடந்துகிட்டு இருக்கும் பொழுது உலகம் முழுக்க மக்கள்னு சொல்கிறத விடவும் பெரும்பாலான மக்கள் பாலஸ்தீனியர்கள் பக்கம் நின்றுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்தந்த நாடுகளை சேர்ந்த அரசுகள் அவங்க இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது அதிகார வட்டம் ஒரு பக்கமாகவும் சாமானிய கூட்டம் ஒரு பக்கமாகவும் இங்கே ஒதுங்கி இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இதில் நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதில் சில பிரச்சாரங்கள் செய்யப்படுது. என்ன அப்படின்னா, அந்த இஸ்ரேலியர்கள் அங்கேயே வசித்து வந்தவர்கள் தான், அங்கே வசித்து வந்தவர்களுக்கு தான் 1948 நாடு கொடுக்கப்பட்டது. அதே நேரத்தில் பாலஸ்தீனியர்களுக்கு கூட ஒரு தேசம் கொடுக்கப்பட்டது, ஆனால் அவங்க அதை ஏற்றுக்கலை அப்படின்னு ஒரு பிரச்சாரம் விஷம பிரச்சாரம் தற்பொழுது செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உண்மை என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். பாலஸ்தீன்கிற ஒரு நாடு 48க்கு முன்னாடி இல்லவே இல்லை, அது ஒரு கற்பனையான சித்தாந்த பெயர் தான் அப்படின்லாம் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க இஸ்ரேலுக்கு ஆதரவாக பேசக்கூடிய மத சேனல்கள் அதெல்லாமே. ஆனால் நாம் இங்கே தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னாக்கா, பாலஸ்தீன் அப்படிங்கிற பேர் 1948க்கு முன்னாடியிலேருந்தே இருந்துகிட்டு இருக்கு. அது சமூக வலைதளங்களில் ரொம்பவும் இது மாதிரியான விஷயங்களை தேடி பார்க்குறவங்களுக்கு இது ஒரு புதுசாகவே இருக்காது நம்ம சொல்கிறது. இன்னும் சொல்ல போனால் பாலஸ்தீனுக்குன்னு தனியாக ஏர்வேஸும் இருந்தது, ரயில்வேஸும் இருந்தது, டிரான்ஸ்போர்ட் எல்லாமே இருந்துகிட்டு இருந்தது. பாலஸ்தீனுக்கு முத்திரை பதிக்கப்பட்ட பாஸ்போர்ட்டுகள் இருக்கத்தான் செஞ்சது. ஆனால் 1948க்கு முன்பாக இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு முத்திரை தாங்கிய எந்த ஒரு துறையும் அங்கு இயங்கவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இது போக அங்கிருந்த யூதர்களுக்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 1948 அப்படிங்கிறதோடவும் 1920 1916 இந்த காலகட்டங்களில் தான் அதிகமான யூதர்கள் யூரோப்லேருந்து குடியேறினாங்க. அதுக்கு முன்னாடி அங்கிருந்த யூதர்களுடைய மொத்த எண்ணிக்கை அப்படிங்கிறது சதவீத அடிப்படையில் 5% தான். அவர்கள் அங்கிருந்த பூர்வ குடிகள், அவர்கள் இன்னமும் அங்கே தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. யூதர்களும் அங்கே இருக்காங்க, கிறிஸ்தவர்களும் அங்கே இருக்கிறாங்க. பெரும்பான்மையாக இருந்தது முஸ்லீம்கள். அங்கிருந்த யூதர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க இன்னமும் முஸ்லீம்களோட இணக்கமாக அமைதியாக தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இப்போ இருக்கக்கூடிய அந்த இஸ்ரேலிய அரசாங்கத்தை அவங்க ஏற்றுக்கவே இல்லை. இப்போன்னு இல்லை,
ஆரம்பித்த நாள்லேருந்தே அவங்க ஏற்றுக்கலை. இந்த இடம் முஸ்லீம்களுக்கானது தான் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரு முழக்கமாகவும் இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய இஸ்ரேல் அரசாங்க நிர்வாகத்தை சேர்ந்தவங்களையே இந்த பூர்வக்குடி யூதர்கள் வந்தேரிகள் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கங்கிறது தான் உண்மையும் கூட. ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இதெல்லாம் பெருசாக காட்டப்படுறது கிடையாது. சரி, இதை தாண்டி இன்னொரு குற்றச்சாட்டு என்னென்னா, இந்த இஸ்ரேலுங்கிற ஒரு தேசத்தை ஐநா சபையில் அங்கீகரிக்கும் போது பாலஸ்தீன் தேசத்தையும் பாலஸ்தீனியர்களுக்காக கொடுத்தாங்க, அதை அவங்க ஏற்றுக்கொள்ளலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. உண்மையில் அங்கே என்ன நடந்ததுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். இஸ்ரேலுங்கிற ஒரு தேசத்தை பாலஸ்தீன் நிலப்பரப்பில் உருவாக்கி ஐரோப்பாவிலிருந்து வந்தவங்களுக்காக கொடுத்துட்டு மீதி இருக்கிறது உங்களுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது யாரால் ஏற்றுக்கொள்ள முடியும்? இப்போ தமிழ்நாட்டையே ஒரு சின்ன பகுதியை பிரிச்சுட்டு வெளியிலேருந்து வந்த யாருக்கோ, சிங்களவர்களுக்கோ அல்லது மலேசியாவை சேர்ந்தவங்களுக்கோ கொடுத்துட்டு மீதி தமிழ்நாடு இங்கே இருக்கிற மொத்த தமிழர்களுக்கும் அப்படின்னு சொன்னால் எந்த தமிழன் இதை ஏற்றுக்குவான்? இது மொத்தமே எங்களோடது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி கதை தான் இது. ஆகையினால ஒரு பகுதியை மறைச்சிட்டு இன்னொரு பகுதியை மட்டும் எப்பவும் பேசக்கூடாது. தவிர இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவர்கள் வெளியிலிருந்து வந்தவர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம எப்படி புரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கு அப்படின்னா, ஏன்னா இந்த போராட்டங்களை முன்னெடுக்கக்கூடியவர்கள், இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடியவர்கள், அது ஹமாஸாக இருக்கட்டும் அல்லது இன்டிஃபதா இவர்களாக இருக்கட்டும், அதாவது யாசர் அரஃபத் இவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அவர்களுடைய முந்தைய தலைமுறைகள் உட்பட அதே மண்ணை சேர்ந்தவங்களாக தான் இருக்கிறாங்க. ஆனால் யூதர்களுடைய இந்த தலைவர்கள் இருக்காங்க பாருங்க, இப்போ இந்த லிஸ்டெல்லாம் நம்ம எடுக்கும் பொழுது இவர்களுடைய பூர்வீகம் எதுவுமே அங்கே பாலஸ்தீனில் இல்லைங்கிறத நம்ம பார்க்குறோம். உதாரணத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய 1948 அங்கே இருக்கக்கூடிய பிரதமர்கள், உள்துறை அமைச்சர், வெளித்துறை அமைச்சர், இராணுவ அமைச்சர், இவங்க யாருமே அந்த மண்ணை சேர்ந்தவர்கள் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னி வரைக்கும் இருக்கக்கூடிய பிரதமர் உட்பட. உதாரணத்துக்கு 1948 இஸ்ரேலுடைய அந்த முதல் பிரதமர் டேவிட் பென்குரியன் அவர்கள் 1948 54 வரைக்கும் பிரதமராக இருந்தார். மறுபடியும் 1955 63 வரைக்கும் பிரதமராக இருந்தவர். அவர் போலண்டில் பிறந்தவர். 1886 16ஆம் தேதி அக்டோபர் மாதம். விளங்குதா? இவர் இந்த நாட்டை சேர்ந்தவர்களில் போலந்து நாட்டை சேர்ந்தவர். அப்புறம் இரண்டாவது பிரதமர் மோஷே ஷராட் யுக்ரைனில் பிறந்தவர். 1954 55 வரைக்கும் பிரதமராக இருந்தவர். 1894 யுக்ரைனில் இவர் பிறந்தார், அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி. மூன்றாவது பிரதமர் லேவி எஸ்கால்ங்கிறவர். இவர் 63 69 வரைக்கும் பிரதமராக இருந்தவர். இவர் பிறந்த நாடு யுக்ரைன். 1895 அக்டோபர் 25 பிறந்தார். அப்புறம் கோல்டா மாயர், இவங்க இஸ்ரேலுடைய பெண் பிரதமர். இவங்களும் யுக்ரைனில் தான் பிறந்தாங்க. 1898 மே மாதம் 3ஆம் தேதி. 69 74 வரைக்கும் இவங்க பிரதமராக இருந்தாங்க. அப்புறம் இட்சாக் ராபின் அப்படிங்கிறவர் 74 77 வரைக்கும், அப்புறம் 92 95 வரைக்கும் பிரதமராக இருந்தவர். ஜெருசலேமில் பிறந்தவர். ஆனால் இவருடைய அப்பா யுக்ரைனில் பிறந்தவர். அப்புறம் மெனாச்சம் பெகின் அப்படிங்கிறவர் 1977 83 வரைக்கும் பிரதமராக இருந்தார். இவர் பிறந்த நாடு பெலாரஸ். 1913 16ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் பிறந்தார். அப்புறம் இட்சாக் ஷமீர் அப்படிங்கிறவர் பிரதமராக இருந்தார் 83 84 வரை. மறுபடியும் 86 92 வரைக்கும், மறுபடியும் 95வது வருஷம் சில மாதங்கள். இவர் பிறந்த நாடு பெலாரஸ். 1915 வருடம் 22ஆம் தேதி அக்டோபர் மாதம் இவர் பெலாரஸில் பிறக்கிறார். ஷிமோன் பெரஸ் 1984 86 வரைக்கும் பிரதமராக இருந்தார். 95 96 பிரதமராக இருந்தார். இவர் பிறந்த நாடு பெலாரஸ். 1923 ஆகஸ்ட் 2 பிறந்தார். அப்புறம் பெஞ்சமின் நெதன்யாஹூ, இவர் 96 99 வரைக்கும், அப்புறம் 2009 2021 வரைக்கும், அப்புறம் 2002 இப்போ அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு.
இவர் டெல் அவீவில் பிறந்திருந்தாலும், அதாவது இவர் இப்போ இருக்கிற இஸ்ரேலில் பிறந்திருந்தாலும் இவருடைய அப்பா போலண்டை சேர்ந்தவர். அவருடைய பெயர் பென்சியான். இஹுத் பராக் அப்படிங்கிறவர் பிரதமராக இருந்தார் 99லிருந்து 2001 வரைக்கும். இவர் மிஷாமர் அப்படிங்கிற இடத்துல தான் பிறந்தார். அதாவது இவர் இஸ்ரேலில் தான் பிறந்தார். ஆனால் இவருடைய அப்பா லுத்வேனியாவில் பிறந்தவர். அப்புறம் ஏரியல் ஷெரோன் 2001லிருந்து 2006 வரைக்கும் பிரதமராக இருந்தவர். கஃபர் மலல் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் அவர் பிறந்தார். அதாவது இஸ்ரேலில் தான் இவர் பிறந்தார். ஆனால் இவருடைய அப்பா பெலாரஸ். அப்புறம் இஹாத் ஓல்மெர்ட் அப்படிங்கிறவர் 2006 பிரதமராக இருந்தார். அதுக்கப்புறம் 2009 வரைக்கும் அவர் பிரதமராக இருந்தார். இவர் பிறந்தது பென்யாமினியா அப்படிங்கிற இடத்துல தான். அவர் இஸ்ரேலில் தான் பிறந்தார். ஆனால் அவருடைய அப்பா ரஷ்யாக்காரர். அப்புறம் நெஃப்தாலி பெனட் 2021லிருந்து 2022 வரைக்கும் பிரதமராக இருந்தார். ஹைஃபாவில் தான் பிறந்தார், அதாவது இஸ்ரேலில். இவருடைய அப்பா பூர்வீகமே தெரியல, நம்ம தேடி பார்த்தோம் கிடைக்கல. அப்படி இருந்தார்னா தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் யாஹிர் லபேட் அப்படிங்கிறவர் 2022 பிரதமராக இருந்தார். கொஞ்ச நாளைக்கு, அதாவது சில மாதங்களுக்கு. டெல் அவீவில் தான் அவர் பிறந்தார், அதாவது இஸ்ரேலில். இவருடைய அப்பா செர்பியாவில் பிறந்தவர். அப்போ இவங்க ஒருத்தர் கூட அந்த மண்ணோட பூர்வீகத்தை சேர்ந்தவங்களே இல்லைங்கிறது எவ்வளவு தெளிவாக தெரியுது பாருங்கள். இவங்க இது எங்களுடைய நாடு அப்படின்னு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு எதிராக வரக்கூடிய அந்த மண்ணை சேர்ந்தவர்கள் மீது வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்படுகிறது. ஆனால் இதில் ஹைலைட் என்னென்னா, இந்த மக்களுக்கு ஆதரவாக உலகத்துக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை அதிகார வர்க்கங்களும் செயல்படுது. ஆனால் எங்கள் மண்ணை நாங்கள் அவர்களிடம் இழந்து விட்டோம் அப்படின்னு அவர்களுக்கு எதிராக போராடக்கூடியவர்கள் இன்னைக்கு தீவிரவாதிகளாக, பயங்கரவாதிகளாக, அதுவும் மதம் சார்ந்த பயங்கரவாதிகளாக அடையாளப்படுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம் கவலையோடவே இந்த இடத்துல பார்க்குறோம். இப்போ யாசர் அராஃபத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவர் அந்த மண்ணை சேர்ந்தவர் தான். அவருடைய அப்பா அம்மா அந்த மண்ணை சேர்ந்தவங்க தான். அவங்களுடைய அப்பா அம்மா அதே மண்ணை சேர்ந்தவங்களாக தான் வர்றாங்க. ஹமாஸ் சொல்லவே வேண்டாம், அவங்களும் அவங்களுடைய மூதாதையர்களும் அதே மண்ணை சேர்ந்தவர்களாகத்தான் இருக்கிறாங்க. ஆனால் பிரச்சனை இங்கே எதிர்மறையாக போய்கிட்டு இருக்கு. என்ன காரணம்? உலகம் முழுக்க அநீதி மேலோங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நாம் தெளிவாக பார்க்குறோம். ஆனால் இதை நியாயப்படுத்துகிறவங்க எப்படி நியாயப்படுத்துவாங்க அப்படின்னு சொன்னால், இது நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இது கடவுளே அவங்களுக்கு கொடுத்த ஒரு தேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மறுபடியும் சொல்கிறோம், இறைவனே அவங்களுக்கு கொடுத்த தேசம் அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். அது இஸ்ரவேலர்களுக்காகத்தான் அந்த இடம் கொடுக்கப்பட்டதாக பைபிள் தெளிவாக சொல்லுது. பைபிள் மட்டும் இல்லை, குரானும் அப்படித்தான் சொல்லுது. இஸ்ரவேலர்களுக்கு அந்த இடம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு. இஸ்ரவேலர்கள் ஆசியாவை சேர்ந்தவர்கள். ஆனால் இவர்களோ ஐரோப்பாவை சேர்ந்த யூத மதத்தை தழுவியவர்கள்ங்கிறத நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம். இஸ்ரவேலர்கள்ங்கிறவங்க ஒரு இனம், யூதம் அப்படிங்கிறது ஒரு மதம். ரெண்டுத்தையும் ஒன்றா முடிச்சு போட்டதுடைய விளைவு ஏகப்பட்ட பேர் குழம்பி போய் நிற்கிறாங்கங்கிறத நம்ம பார்க்குறோம். இவர்கள் ஆன்மீக ரீதியாக அவங்களுக்கு உளப்பூர்வமான ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அதிகார வர்க்கம் பொருளாதாரத்துக்காகவும் அரசியல் காரணங்களுக்காகவும் இஸ்ரேலை பாதுகாக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலையை எடுத்திருக்கிறாங்க. இதோடைய விளைவு அங்கே இருக்கக்கூடிய பூர்வீக மக்கள் நாசமாகி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, அதை சுற்றி இருக்கிற நாடுகளும் தற்பொழுது நாசமாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம் இந்த இடத்துல கவலையோட பதிவு செய்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தவிர நீங்கள் கேள்விப்படாத ஒரு புது விஷயமாகவும் இந்த பதிவு இருந்திருக்கலாம். அதனால் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய நண்பர்களுக்கு கட்டாயமாக இந்த பதிவை பகிர்ந்து விடுங்க. இறைவன் நாடினால் அடுத்த பதிவில் நம்ம சந்திப்போம். நன்றி நேயர்களே.